ஹலோ கைஸ், ஐம் வருண். ஸ்டார் சிஸ்டத்துல நட்சத்திரங்கள் பெரியதாக இருக்கும். நட்சத்திரங்களை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்டுகள் சிறியதாக இருக்கும். இப்ப ரீசெண்டா நாசா மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டார் சிஸ்டத்துல அந்த நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட் பெரியதாக இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலா பார்ப்போம். நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் மற்றும் யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியோட வெரி லார்ஜ் டெலஸ்கோப் மூலம் நாசா மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் இப்ப ரீசெண்டா TOI6894 எனும் ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மூலம் நாசா மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார் சிஸ்டத்துல இந்த நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட் அந்த நட்சத்திரத்தை விட மிக பெரியதாக இருக்கு அப்படின்னு நாசா மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது TOI6894b எனும் எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை விட பெரியதாக இருக்கு. எந்த அளவு பெரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துல நம்ம சூரிய குடும்பத்துல உள்ள சாட்டர்ன் பிளானட்டை விட பெரியது, ஜூபிட்டர் பிளானட்டை விட சற்று சிறியது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன்ல இருந்து நமது பூமி எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதை விட 40 மடங்கு குறைவான டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 3 நாட்கள் எடுத்துக்குது. TOI6894 எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற TOI6894b எனும் எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை விட எப்படி பெரியதாக இருக்கு அப்படின்ட்டு நாசா மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார் சிஸ்டம் நமது பூமியில இருந்து 240 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்குனா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்குனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்டார் சிஸ்டம் நமது பூமியில இருந்து 240 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த லிவிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா, லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீட்லயே நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த TOI6894 இந்த ஸ்டார் சிஸ்டத்தை அடையிறதுக்கு 240 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.